அண்ணாமலை என்ன சொல்றாருன்னா, திமுக காரர்களே ஏராளமான ஒரு சிபிஎஸ்இ ஸ்கூல்ல நடத்தக்கூடியவங்களா இருக்கிறாங்க. திருமாவளவர்கள் கூட வந்து பூஸ்டார்னு ஒரு சிபிஎஸ்இ ஸ்கூல் நடத்துறதாகவும், அங்க வந்து தமிழ் சொல்லிக் கொடுக்கப்படல அப்படின்னு அவர் ஒரு சில விஷயங்களை சொல்றாரு. அதை எப்படி பாக்குறது? இதுக்கு முன்னாடி மத்திய அரசு நடத்தக்கூடிய கேந்திர வித்யாலய பள்ளிகள் தமிழ்நாட்டில் 1000க்கும் மேற்பட்ட பள்ளிகள் இருக்கு. மத்திய அரசுடைய நேரடி கண்ட்ரோல் இருக்கக்கூடிய, மத்திய கல்வி அமைச்சகத்தின் கண்ட்ரோல் இருக்கக்கூடிய கேந்திர வித்யாலய பள்ளிகள் தமிழ்நாட்டில் இருக்கு. அதுல 60 சமஸ்கிருத ஆசிரியர்கள் இருக்காங்க, 100 இந்திய ஆசிரியர் இருக்கிறாங்க. தமிழ் ஆசிரியர்கள் ஒருத்தர் கூட கிடையாது. மத்திய அரசு நேரடி கண்ட்ரோல் இருக்கு. இப்ப நீங்க வந்து தமிழ்நாட்டுல படிக்கக்கூடிய தமிழ் மாணவர்களுக்கு தமிழ் ஆசிரியர்கள் கிடையாது. நீங்க தமிழ் ஆசிரியர்கள் நீங்க எங்க போய் படிக்கிறீங்க? அது ஒரு பக்கம் இருக்கணும். இப்ப சிபிஎஸ்இ பள்ளிகள் நடத்துறாங்க, ஏன் நடத்தவே கூடாதா? சட்டவிரோதமான இதா? மத்திய அரசு அனுமதி கொடுத்து தான் பள்ளிக்கூடம் நடத்துறாங்க. இவங்க யாரும் பள்ளிக்கூடத்துக்கு எதிரான போராட்டம் பண்ணல, ஒரு மொழியை திரிக்காத போராட்டம் பண்றாங்க. இது ரெண்டு வித்தியாசத்தை புரிஞ்சுக்கணும். அப்படியே இது ரெண்டையும் மிக்ஸ் பண்றாரு. வேற 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 அரசியல் பண்றது லாஜிக் இருக்கா? ஒரு தனியார் பள்ளிக்கூடம் நடத்துறாங்க அப்படின்னா, வசதி உள்ளவங்க பணம் கட்டி தனியார் பள்ளியில படிக்கிறாங்க, வசதி இல்லாதவங்க அரசு பள்ளியில படிக்கிறாங்க. அங்க என்ன தேவைப்படுற மொழியை கத்துக் கொடுக்குறாங்க. இதே அரசு பள்ளியில படிக்கக்கூடிய மாணவர்கள் தேவைப்படுறப்ப இன்னொரு மொழியை கத்துக்கிறாங்க. இருக்கா இல்லையா? இல்ல யாருக்காவது தடை இருக்கா? கத்துக்கிறது தமிழ்நாட்டை தடை பண்றாங்களா? பிரெஞ்சு மொழி கத்துக்கிறாங்க, ஜப்பானீஸ் கத்துக்கிறாங்க, கொரியன் கத்துக்கிறாங்க, ஜெர்மன் கத்துக்கிறாங்க. தமிழ்நாட்டுல தேவைப்படுகிற பட்சத்தில் அது வேலை வாய்ப்பு இருக்குன்னா அந்த மொழியை கத்துக்கிறாங்க. ஜப்பானிய மொழி கத்துக்கிட்டு தமிழ்நாட்டில் உட்காந்து ஜப்பான்ல கிளாஸ் எடுத்துட்டு இருக்கான் நம்மாலு. ஜெர்மன் கத்துக்கிட்டு ஸ்காலர்ஷிப் வாங்கி ஜெர்மன்ல படிக்கிறான். ஹிந்தி கற்றுக்கிட்டு நான் போய் பீகார்லயும் ஊபிலையும் போய் பாடி வைக்க முடியும்? எனக்கு தேவையில்லை அந்த மொழி. அந்த மொழி நான் கஷ்டப்பட்டு ஒரு மொழியை கத்துக்கிறேன் அப்படின்னா எனக்கு ஏதாவது பயன் இருக்கா?